சோகம் தேய்ந்த ஒரு முகத்தோடு அவர் சொல்லும் பொழுது, ஆனால் நான் வந்தால் அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுனால தான் நான் வரல. சரி, உங்களுக்கு அசம்பாவிதங்கள் நடக்குன்னு யார் சொன்னாங்க, தொடர்ந்து இப்போவும் சொல்லிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் வெளியிட்டிருக்கலாம்ல. நீங்கள் இந்த மாதிரி உடனே போயிடக்கூடாது, ரொம்ப ஈஸியாக உங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போடுறது. தாவேக விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்ட ஒரு இது வந்திருக்கு நம்மகிட்ட. ஊடகம் வரக்கூடாது, மக்கள் யாரும் வரக்கூடாது, நிறைய கண்டிஷன் போட்டிருக்காரு. சொல்லியிருக்கிற பல கண்டிஷன்ஸ் நகைப்புக்குரியதாக இருக்குது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் கூலி படத்துக்கு போகிறீங்க. நீரோ மன்னன் மாதிரி பிடில் வாசித்த மாதிரி நீங்கள் திமுக தலைவரும் அப்படித்தான் இருக்கிறார். அவருக்கு வர தகவல்கள் அவரு பார்க்குற, அவர் ஒருவேளை கலைஞர் டிவி சன் டிவி தாண்டி எதையும் பார்க்கறதில்ல போல. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் 41 பேர் பலியாகிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் தாவேக சார்பிலும் அரசு சார்பிலும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது. அங்கு என்ன நடந்தது, இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிற அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் விஜயோட தலைமை பண்பை குறித்து கேள்வி எழுப்புனாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போகல, சீக்கிரமாக வந்திருக்கணும் அப்படின்ட்டு கடுமையான அடுக்கடுக்கான விமர்சனம் அவர் மேலே வைக்கப்பட்டது. தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கூட இருந்தது. இன்று உச்சநீதிமன்றத்தில் மக்களை சந்திக்காததுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்கணும், தனி நீதிபதி போட்டு எதுக்கு விசாரணை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு சாதகமாக நீங்கள் பேசியிருக்காங்களே, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? விஜய்க்கு இருக்கிற சில விஷயங்கள், அது குறித்து அவருக்கு ஏற்பட்டிருக்கிற, அதாவது நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் குறித்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வரல, இது மதுரை ஜூரிஸ்டிக்ஷனில் வரும். அந்த வழக்கு, இந்த கூட்ட ஒருங்கிணைப்பு, இது தொடர்பாக அந்த நிகழ்ச்சிக்கான கட்டுப்பாடுகள், இது குறித்து ஒரு வழக்கு ஒரு தனிநபர் வழக்கு போடுறாங்க. அப்படி போடும்போது நீதியரசர், அங்கிருந்த நீதியரசர், சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார். அந்த கேள்விகளுக்கு எதிர்வினையாற்றியவர்கள் சில பேர் கைது செய்யப்பட்டதும், அவருக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்ததும் கைது செய்யப்பட்டதும் நம்ம பார்த்தோம். தாவேக தொண்டர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டது நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றமே கேட்டிருக்கு, நீங்கள் எப்படி இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னு. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட தாவேக தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் அந்த இடத்திற்கு தாமதமாக வந்தது, அதை ஒரு புறம் அரசியல் ரீதியான விமர்சனங்கள், அதில் ஏதோ காழ்ப்புணர்ச்சி சில பேர் கூட, நம்ம கூட ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தோம். அவங்க சில அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் மாதிரியான பெரிய பர்சனாலிட்டிஸ், கலைஞர் மாதிரியான, ஜெயலலிதா மாதிரியான பர்சனாலிட்டி பல நேரங்களில் தாமதமாக வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. இப்போது பல கட்சி தலைவர்களும் அதே மாதிரி பல முன்னணி நிர்வாகிகள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் விஜயின் மீது வைத்த ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அறிவுரை என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் போய் பார்த்துருக்கணும், நீங்கள் ஏன் போய் பார்க்கல. அப்போ இப்போ அங்கே உச்சநீதிமன்றத்தில் சொன்னதுன்னா, போலீஸ் தான் எங்களை அனுப்புனாங்க, எங்களை அங்கேருந்து கிளம்ப சொன்னாங்க. அப்போது நீங்கள் இங்கே இருந்தால் பிரச்சனையாகணும். சரி, விஜய்க்கு மட்டும்தானே அந்த கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அதற்கு அடுத்து இருக்கிற புஷி ஆனந்தா, ஆதவ் அர்ஜுனா மற்றும் அங்கே இருக்கிற பல்வேறு அந்த நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஏன் பார்க்கல, மாவட்ட நிர்வாகிகளை கூட எங்களை பார்க்க அனுமதிக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போதும் திரு விஜய் அவர்கள் 3ஆம் நாள் ஒரு காணொலியை வெளியிட்டார். அதில் அவர் சோகம் தேய்ந்த ஒரு முகத்தோடு அவர் சொல்லும் பொழுது, நானும் அந்த இடத்துல எப்படி என்னால் வர முடியும், ஆனால் நான் வந்தால் அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுனால தான் நான் வரல. சரி, உங்களுக்கு அசம்பாவிதங்கள் நடக்குன்னு யார் சொன்னாங்க, தொடர்ந்து இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் வெளியிட்டிருக்கலாம்ல. அந்த வாசகங்களை சொல்லியிருக்கலாம். புஷியானது இன்ன வரைக்கும் அது பயங்கரமான மீம்ஸ் நம்ம பார்க்கலாம். கடலுக்கடியில் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு. பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் இல்லை அப்படின்றாரு. அப்போ அவர் ஏதோ ஒரு காணொலியில் சொல்லலாம்ல. அதை வச்சுன்னா அவர் ஒரு தனி ஃப்ளைட் ஏறி போகிறாரு, வராரு, அவர் ட்வீட் பண்ணுறாரு, ட்வீட்டுக்கான ஒரு பதில் மனு இன்றைக்கி போட்டிருக்காரு. இது மாதிரிலாம் இருக்கும்போது விஜய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ காணொலியின் மூலம் ஆறுதல் சொல்லியிருக்கார், வருத்தம் தெரிவித்திருக்கார், மன்னிப்பு கேட்டிருக்கார், ஒரே இடத்துல சந்திருக்கிறார், அது நிவாரணத் தொகைகள்லாம் அவர் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் பொதுவெளியில் அவர் போய் அந்த இடத்துல நின்று இருக்கணும் அப்படின்னா, என்னால் ஏன் நிற்க முடியலன்ற விளக்கத்தை திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும். அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஏன் எங்களால் அங்கே வர முடியலை அல்லது எங்களை வர அனுமதிக்க மறுக்கிறார்கள்ன்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கணும். இன்றைக்கி போய் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் பல விஷயங்கள் இன்றைக்கி கூர்ந்து கவனித்திருக்கிறது. சில விஷயங்களில் அவர்களுக்கு சாதகமான வார்த்தைகளை எல்லாம் உபயோகித்திருக்கிறார்கள். ஆனாலும் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் அந்த பக்கம் போகாமல்
இருந்தது. அது வந்து அந்த அவப்பேரை அவங்களால துடைக்க முடியாது. ஆனால் வருங்காலங்களில் இப்போ ஒரு சில விஷயங்கள் இப்போ நமக்கே டக்குன்னு ஒரு இந்த ஜூரிசேஷனே இல்லையே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்கன்னு கேட்டது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். அது மட்டும் இல்லை, அந்த நள்ளிரவிலேயே உடற்கூறாய்வு ஏன் செஞ்சாங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க விடை சொல்லியிருக்கிறாங்க. அது நடக்கிறதான நார்மலா அப்படின்னு உச்சநீதிமன்றமே இல்லை, சொல்லி இது ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 சந்தேகங்கள் தான் ஊடகங்கள் நிறைய எழுப்பின. மக்கள் சிறு சிறு யூடியூபர்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்க கேட்ட கேள்விகள் என்னென்னா, நீங்கள் எப்படி அந்த ஓரிரவிலேயே உடற்கூறாய்வு செஞ்சீங்க, அப்புறம் எப்படி அந்த நைட்லேயே வந்து மருத்துவர்கள் அத்தனை பேர் எப்படி கூட்டிட்டு அது அவங்களால திரட்ட முடியும். இப்போ ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தலையிடுகிற பொழுது இப்போ 24/7 நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பக்கத்தில் வந்து மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அப்போது உடனடியாக ஒரு விஷயத்தை வர இன்றைக்கி தொலைபேசியெல்லாம் இருக்கிறபோது ரொம்ப விரைவாக வர வைக்க முடியும், ஏற்பாடு செய்ய முடியும். அந்த உடலை வந்து அடுத்த நாளும் கிடத்தி அதில் ஏதாவது ஒரு போராட்டங்கள் எழுந்திடக்கூடாதுன்னு சொல்லி அது அரசு செய்தது. ஆனால் உடற்கூறாய்வு ஒரு வீடியோ கவரேஜோடு முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்றது தான் பார்க்கணும். அது சிறு குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு மனம் நெகிழ செய்யக்கூடிய ஒரு துயரமான ஒரு நிகழ்வு தான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சதி இருக்கிறதா, அல்லது இந்த விஷயத்தில் அந்த கட்சி தாவேக்கா நடந்து கொண்ட விதம், அங்கே வந்து கும்பல் திரளுகிறது. விஜய் அவர்கள் வந்து அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதியரசர் உதிர்த்த வார்த்தைகளும் பல மக்களுக்கு இருந்த கேள்வி தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல. அதே மாதிரி பல இடங்களில் சில பாயிண்ட்ஸில் வந்து அவர் வந்துட்டுருக்கிறாருன்னு தெரிஞ்சு காத்திருக்காங்க, அவர் இல்லை, அவர் ஏதோ ஒரு இயற்கை உபாதைக்கோ அல்லது ஒரு உணவு அருந்துவோ உள்ளே போயிட்டார் அப்படின்னா, அப்போ இந்த வேனில் தான் விஜய் இருப்பார், நாம் போனால் பின்னால் போய் பார்த்துடலான்னு மக்கள் வந்துட்டாங்க. இப்போ இதையெல்லாம் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் எதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. இன்றைக்கி அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. அதில் இப்போ எஸ்ஐடி ஆஃபீஸர் வந்து அஸ்ராகாருக்கு வந்து உண்மையிலேயே எந்த விதமான ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையாக நியாயமாக ஒரு சில ஏதேனும் அதில் ஹிடன் விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக வெளியே கொண்டு வந்துடுவார். அடுத்ததாக இவங்க தாவேக தரப்பில் சொல்கிறது என்னென்னா, ரவுடிகள் உள்ளே பூந்துட்டாங்க, செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் ஒட்டின வாட்டர் பாட்டில் எப்படி உள்ளே வந்ததுன்ட்டு திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்களே. அதாவது உதவி செய்ய அவர் வந்ததா அவரும் விளக்கம் சொல்கிறார். அதே ஊரில் இருக்கிறார் அவர். அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்கிறார். மக்கள் பாதிக்கப்படும் பொழுது, பாதிக்கப்பட்ட பிறகு அவர் அந்த உதவி செய்ய அவர் வந்தார். அவர் மட்டும் வரல, அதிமுகவை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தார். ஏனோ இந்த விஷயத்தில் அவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப வல்லவர். மக்களை எல்லாம் வந்து ஒன்று திரட்டுவதில், தேர்தல் அணுகுமுறைகளில் அவர் ரொம்ப கில்லாடி. மற்றபடி க்ரைம் விஷயங்கள் எல்லாம் அவர் மேலே எதுவும் பெருசாக இல்லை. அப்படி இருக்கும்போது ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம கொடுப்பது, அப்படி ஒரு வேலை அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் அவங்க எஸ்ஐடியில் தான் சப்மிட் பண்ணணும். ஆனால் சும்மா பொத்தாம்போக்கில் அவர் மேலே வந்து, அதாவது திரு செந்தில் பாலாஜி மேலே ஒரு கொடுப்பது வந்து முறையாக இருக்காது. இங்கே இன்னும் நிறையா நம்ம கத்தி வந்துச்சு இது பண்ண இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக எஸ்ஐடியில் தான் சமர்ப்பிக்கப்படணும். அங்கே தான் அந்த உண்மை வெளிப்படும். அரசு தரப்பு வாதத்தில் விஜய் இதை ரொம்ப தாமதமாக வந்தார், அதை திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. தாமதமாக வந்தாருன்றது உண்மைதான். அதுக்கான அவர் வந்து ஆனால் டைம் வாங்கி வச்சுருந்தார். எங்களுடைய டைம் லிமிட்டுன்றது அவர் இரவு வரைக்கும் அவர் அந்த நேரத்தை வந்து பெற்று வச்சுருந்தார். அவர் வர்றது வந்து வழி நெடுக்க சில பயணத்தில், ஆனால் அந்த பயணத்திட்டமே தவறு தான். அவர் நாமக்கல் வராரு, கரூர் வராரு அப்படின்னா அவருக்கு தனி விமானம்னா தனி விமானத்தை வந்து சேலத்தில் ஒரு ஃப்ளைட்டு கமலாபுரத்தில் இருக்குது. அந்த விமான நிலையத்தில் அவர் தனியாக அங்கே இறங்கி இருக்கலாம். அங்கேருந்து இறங்கி நீங்கள் நாமக்கல் வருவதற்கு ஒரு 1/2 மணி நேரம், அங்கேருந்து அவர் வந்து கரூருக்கு போகிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம். ஹைவேஸ்லாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் சாலைகள்லாம் இடப்பட்டிருக்கின்றன. எப்படி இப்படி வந்து ஒரு குக்கிராமங்கள் காட்டுப்புத்தூர் அதுக்குள்ளே எல்லாம் பூத்து வர வைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னு தெரில. அப்போ அவர் முதல்ல பயணத்திட்டத்தில் அவர் முதல்ல ஒரு நல்ல அவருக்கான ஒரு பயண ஷெட்யூல் பண்ணுறவரை கரெக்டான ஒருத்தரை வந்து அவரை அனுமதிக்கணும். அதேமாதிரி அவருக்கு ஒரு நல்ல டிரைவர் போடணும். இப்போது அந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன் டிரைவரை வந்து அது மேலே கேஸ் வந்துருக்குது. அதையெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தான் ரசிகர்கள் ரொம்ப திரண்டு வந்து நெருக்கடி இது பண்ணாலும், இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தொண்டர்கள், அந்த தொண்டர் படைன்னு ஒன்று உருவாக்கியிருக்கணும். ஒரு பெரிய மக்கள் வெள்ளம், புதிய ஒரு தலைவர் வரும் பொழுது வைகோ அவர்கள் வந்து ஒரு பெரிய தொண்டர் படையை திரட்டினார். அது மலை சித்தியாக தான் வச்சுருந்தார். அவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட் கராத்தா மாஸ்டர். அந்த கலர் ரெட் கலர் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு என்ன பாதுகாப்பு, என் தொண்டர்கள் தான் பாதுகாப்புன்னு இறங்கி அவர் வந்தார். அந்த கமாண்டிங் பவரோடு வந்தார்.
விஜய் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நாளைக்கு உங்களை பார்ப்பதற்கு பரபரப்பாக இதாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் பேசி இயல்பாக இவர் பேசி பக்கத்தில் போய் பேசி ஒரு டிஸ்டன்ஸில் பேசி நீங்கள் வந்து இது மாதிரி நான் இங்கே தான் இருக்கிறேன் எல்லாம் வரேன் நீங்கள் ஏன் அப்படி அப்படின்னு இவர் அவர்களோட பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மயக்கம் போயிடும். இவர் போய் தள்ளி தள்ளி நிற்க தான் இந்த மாதிரியான ஒரு 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 பெரிய அவர் வந்து ஒரு கிரேஸ் போகும் அதுக்கு. ஆமாம் ஆமாம் ஆனால் அதைத்தான் வந்து வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி உடனே போயிடக்கூடாது, ரொம்ப ஈஸியாக உங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது, இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போடுறது அவர் கூட அதை ஃபன்னாக பண்ணுறாரு விளையாடு. ஆனால் மக்களுக்கு ஒரு காட்சி கிளியோன் கடுஞ்சொல்லோன் அணுகுவதற்கு மிக எளிமையானவன் தான் ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியும். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து சரியான போலீஸ் பாதுகாப்புல ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க, அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இது ரெண்டு தரப்புலையும் ஆரம்பத்துலேருந்து ரெண்டு தரப்புலையுமே சில குறைகள் இருக்கின்றன. எடுத்தோடனே காவல்துறையில் வந்து ஒரு குற்றம் சாட்ட முடியாது. அங்கே நடந்த இவ்வளோ பெரிய அளவில் இப்போ பொதுமக்கள் இருக்காங்க, ஒரு பெரிய நுழைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் ஏன் போய் நுழையிறீங்க? அப்போ மக்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் கை குழந்தைகளோட பெண்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்தையை தூக்கி இல்லை கூட்டம் கூடும் போதே அங்கேயே தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, போலீஸ் இவ்வளோ உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற. அது வந்து அந்த இடத்துல வந்து காவல்துறையை விட அவர்கள் தாவேக்காவனுடைய தொண்டர் படை மாதிரி உருவாக்கி அவங்க தான் பண்ணியிருக்க முடியும். ஆர்கனைஸ் 500 போலீஸ் அவங்க அலாட் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. 1000 போலீஸ் கூட இருக்கட்டுங்க, கூடிய இந்த மக்கள். இப்போது விஜய் அவர்கள் வரும்பொழுதே போலீஸுக்கு தான் நன்றி சொல்கிறார். அவரை கூப்பிட்டு வந்து அவரை பார்க்குறதா, அவருக்கு இருக்கிற தனி பாதுகாப்பு பார்க்குறதா அப்படின்றது ஒரு இது வந்து. ஆனால் மக்கள் தான் முக்கியம். அதை ஆர்கனைசிங் அந்த டீம் தான் இதை சரி பண்ணியிருக்கணும். காவல்துறை வந்து அவங்க ஒரு விஜயின் மீது இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு அட்டென்ஷன் வச்சுருக்குது. அவங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல நின்னாதீங்க, நீங்கள் பேசாதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி அதெல்லாம் சரியோன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய இந்த மாதிரியான ரோட் ஷோ இல்லாமல் ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கணும் தான். இனி வருங்காலத்தில் நீதிமன்றங்கள் ஒவ்வொன்றா சொல்லும். தாவேக விஜய் அவர்கள் வந்து இன்னும் மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்ட மக்களை. இன்றைக்கி ஒரு அறிக்கையை விட்ட ஒரு இது வந்திருக்கு நம்மகிட்ட. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊடகம் வரக்கூடாது, மக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு நிறைய கண்டிஷன் போட்டிருக்காரு. இல்லை, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேருந்து வரல, சின்ன சின்ன ஊடகங்களில் இது மாதிரி வந்திருக்குது. 20 கிலோமீட்டருக்கு அவங்க அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லவும் முடியாது. இதில் எந்த ஒரு உண்மைத்தன்மை நமக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியல. அது தெரியாமல் நாம் விவாதிக்க முடியாது. அது கரெக்டாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையோ அந்த மாதிரி வந்ததுன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா அதில் சொல்லியிருக்கிற பல கண்டிஷன்ஸ் நகைப்புக்குரியதாக இருக்குது. அது யாராவது ஒருத்தர் விளையாட்டாக கூட இன்றைக்கி நிறைய பேர் அதை ரெடி பண்ணி இது வந்து ஒரு அவனுடைய லெட்டர் பேடலையோ அல்லது ஒரு காவல்துறையினுடைய ஒரு லெட்டர் பேடலையோ வந்திருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். இன்றைக்கி திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில் கொட்டு வாங்கியிருக்குது. கிட்னி விவகாரமாக இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங் விவகாரம், அப்புறம் விஜய் விவகாரம், இதிலெல்லாம் வந்து ஒரு கருப்பு நாள் மாதிரி அமைஞ்சிருச்சுன்ட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு. திரு அண்ணாமலை குறிப்பிட்ட ஒரு வழக்கு ஒரு 4 வழக்கு 2 உயர்நீதிமன்றத்தில் நடந்தது, 2 உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. இதில் ஒன்று வந்து திருப்பரங்குன்றம் தொடர்புடைய வழக்கு. அதில் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய அளவில் இப்போ அது சிக்கந்தர் மலைன்னு அழைக்கப்படக்கூடாது, அது திருப்பரங்குன்றம் மலை தான் அழைக்கப்பட வேண்டும், பலியிடுதல் கூடாது அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்கிற இந்த தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது. இது ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கொட்டு கிடைச்சதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடும் அதுதான், இந்து சமய நலத்துறையினுடைய நிலைப்பாடும் அதுதான். அதில் ஒரு பெரிய அளவு ஆர்கியூமெண்ட் நடக்கலாம். ஆனால் கிட்னி திருடு அப்படின்ற இந்த முறைகேடு நடந்த இந்த விஷயத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய அதிகாரியை தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டது, ஒரு எஸ்ஐடிக்கு கேட்டது வந்து அதை மறுத்து சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமாக வைக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க, நாங்கள் தான் ஆஃபீஸர்ஸ் போடுவோம் அப்படின்னா, அப்போ இது திமுகவினுடைய தொடர்புடையவர்களினுடைய மருத்துவமனைன்னு வரும்போது நீங்களே உங்கள் ஆஃபீஸர்ஸ் போட்டு எப்படி அதை என்கொயரி பண்ணுவீங்க அப்படின்றது அது நிச்சயமாக அது ஒரு கொட்டு தான். அதே போல் ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு சிபிஐக்கு மாற்றுறத இங்கே உயர்நீதிமன்றத்தை தடையை கேட்டு அது உச்சநீதிமன்றம் மேல்முறையிட்டு உச்சநீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம தாவாக்காவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இந்த 3 வழக்குகள்லையும் நிஜமாக தமிழ்நாடு அரசு நினைப்பதற்கு மாறான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அது அவர்கள் இப்போ அடுத்த விவாதங்கள்லாம் பெரிய அளவில் எழும்பும். இதுக்கு இப்போது விஜய்க்கு எதிராக வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அப்படியே விஜய்க்கு ஆதரவாக இல்லை இப்போ மறைஞ்சிருந்து அல்லது இந்த சோசியல் மீடியாவில் ஃபைட் பண்ண முடியாத வாரியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளம்பி வந்து விஜய்க்கு சாதமாக பாருங்கள் இப்போ என்ன நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லா விஷயங்களும் நியாயமாக எல்லா பத்திரிகைகள் ஊடகங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இந்த நள்ளிரவில் வந்து அருணா ஜெகதீஷ் ஆணையத்தை அவருக்கு அதில் கூட பேசியிருக்காங்க. அதாவது என்னென்னா, அந்த ஆணையத்தின் பேரே நள்ளிரவிலே நீங்கள் அவர் பெயரை உச்சரிக்கிறீங்க, அரசாணை வெளியிடுறதுக்கு முன்னாலே அவர் வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் நிஜமாக நியாயமான கேள்வி தான். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் இவ்வளோ வேகமாக அவங்க செயல்பட்டது தான்
பெரிய சந்தேகத்திற்கு இடமாவே ஆயிட்டதுன்னு மக்கள் தான் சொல்கிறாங்க. மற்ற விஷயங்கள் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இப்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் கூலி படத்துக்கு போகிறீங்க. இப்போ விகடனில் பாருங்க, ஒரு பெரிய நீரோ மன்னன் மாதிரி பிடில் வாசித்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு ஒரு பெரிய கட்டுரைகள், கொஞ்சம் 10 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரைகள் வர இது இருக்காங்க. அதில் இருக்க எதையுமே நம்ம மறுக்க முடியல. அப்போது திமுக இப்போ விஜய் அவர்கள் எப்படி ஒரு பெரிய மயக்கத்தில், ஒரு தொட முடியாத தூரத்தில் அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய வழிபாட்டுக்குரியவராக அவர் நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு ட்ராவல் பண்ணுறாரோ, அதே மாதிரி திமுக தலைவரும் அப்படி தான் இருக்கிறார். அவருக்கு வர தகவல்கள், அவர் பார்க்குற, அவர் ஒருவேளை கலைஞர் டிவி, சன் டிவி தாண்டி எதையும் பார்க்குறதில்ல போல், மற்றது வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஒரு நடுநிலையாக நினைக்கக்கூடிய சில ஊடகங்களையாவது அதை திரும்பி பார்க்கணும். அப்போ தான் அவருக்கும் சில ரியாலிட்டியை தெரிய வரும். இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்த வழக்கு விசாரணை நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.